திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 27/10/2025 அன்றைய தேதியின்படி வாக்காளர்கள் சுமார் 23,68,967 வாக்காளர்கள் 27/10/2025 அன்று வாக்காளர் பட்டியலில் இருந்தனர். சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்காளர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் விவரங்கள் மற்றும் சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கெடுப்பின் அடிப்படையில் 19/12/2025 இன்று வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலில் சுமார் 20,37,180 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி 139 ஸ்ரீரங்கம், குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி 146 துறையூர் சட்டமன்ற தொகுதி. வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் பாலின விகிதம் 1057 பெண்களுக்கு 1000 ஆண்கள். மேற்படி பட்டியலின்படி சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது கண்டறிய இயலாதவர்கள் 44,276 வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தோர் 1,60,831 வாக்காளர்கள், இறப்பு 1,16,756 வாக்காளர்கள், இரட்டை பதிவு வாக்காளர்கள் 9,805 மற்றும் இதர இனங்களுக்காக சேர்க்கப்படாமல் போனவர்கள் 119. ஆக மொத்தம் 3,31,787 வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்கள் திரும்ப பெற இயலாதவை என கண்டறியப்பட்டு அவர்கள் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியல் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் கூட்டம் நடத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 27/10/2025 அன்றைய தேதியின்படி மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 2543. இந்திய தேர்தல் ஆணையம் 1200 வாக்காளர்களை கொண்டு வாக்குச்சாவடிகளை சீரமைக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் நாளது தேதியில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 2785 அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பணியினை கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் 4, வாக்காளர் பதிவு அலுவலர்கள் 9, உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் 38, வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்பார்வையாளர்கள் 247, வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் 2543, வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் 2 11,059, தன்னார்வலர்கள் 2,543 பேர் இந்த பணிகளில் ஈடுபட்டு இந்த பணிகளை செம்மையாக முடித்துள்ளனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் மாவட்ட தேர்தல் அலுவலர் 3 முறையும், வாக்காளர் பதிவு அலுவலர்கள் 5 முறையும், வாக்குச்சாவடி அளவில் வாக்குச்சாவடி முகவர்கள் 2 முறையும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலின்படி கண்டறிய இயலாதவர்கள், இடம்பெயர்ந்தோர், இறப்பு, இரட்டை பதிவு வாக்காளர்கள், இதர வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்ட விவரங்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வாக்குச்சாவடி முகவர்களுடன் நடத்தப்பட்ட கூட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து விவரங்களும் மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அவர்களின் இணையதளத்தின் மூலம் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று உள்ளது. மேற்படி வரை வாக்காளர் பட்டியலானது அந்தந்த வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களிலும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலகங்களிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் உள்ள வாக்காளர் பட்டியல் மூலம் வாக்காளர்கள் தங்கள் பெயர் மற்றும் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். மேலும் இந்த தகவல்கள் ECI Net மொபைல் செயலி மூலமும் voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தேர்தல் அலுவலர் அவர்களின் திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளம் மூலமும் வாக்காளர்கள் தங்கள் பெயர் மற்றும் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6 நிரப்பி அதனுடன் உறுதிமொழி படிவத்துடன் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அல்லது voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ECI Net மொபைல் செயலி மூலமாகவும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எதிர்வரும் 20/12/25 சனிக்கிழமை நாளை மற்றும் 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாம் நாளன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்காளர்கள் தங்களது பெயர் சேர்த்தல் திருத்தலுக்கான படிவம் 6 மற்றும் 8 உறுதிமொழி படிவத்தினை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்கலாம். இது தொடர்பாக சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வழி தகவல் பெற்றுக் கொள்ளலாம்.
இந்திய தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலின்படி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் 2 வாக்காளர்களிடமிருந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் தொடர்பாக தினம்தோறும் 10 படிவம் வரை அதிகபட்சமாக பெற்று சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் வழங்கலாம். அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரமுகர்கள் படிவங்கள் மீதான விசாரணை மற்றும் இதர தொடர்புடைய அனைத்து பணிகளுக்கும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பினை நல்கிட கேட்டுக்கொள்கிறேன்.